Hello friends, I am Peri Agath. Now a price action trader, stock market technical analyst with 90% accuracy. நம்ம சேனல்ல வீக்லி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல்ல டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேசிக்ஸ் எல்லாமே ஒரு சீரீஸாக போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இது. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ண தான் அது நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் போகும். உங்களை மாதிரி நிறைய பேர் இப்போ தான் பிகினராக இருப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு ஒரு பேசிக்ஸ் எல்லாமே தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வாட் இஸ் தி ஸ்டாக் மார்க்கெட்? இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவில் என்னென்ன ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். தென் ஸ்டாக் மார்க்கெட்டில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் செபினா என்னென்னு பார்க்க போகிறோம். அப்புறம் டெபாசிட்டரி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ஸ்டாக் மார்க்கெட்ன்றது ஒரு பெரிய டாபிக். அதை ஒரே வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் நான் உங்களுக்கு சிம்பிளாக பேசிக்காக என்ன ஏதுன்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட் எல்லாமே ஒன்று தான். ஷேர் மார்க்கெட் அப்படின்னா நம்ம ஒரு கம்பெனியோட ஷேரை பை பண்ணி அந்த கம்பெனியோட பார்ட்னராக மாறிக்கலாம். இப்படி பார்ட்னராக மாறுறதுனால நம்மளுக்கு சில ரைட்ஸ் இருக்கும். லைக் ஓட்டிங் ரைட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ ஒரு சில கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கூப்பன்ஸ் தருவாங்க. தீபாவளி கூப்பன்ஸ், நியூ இயர் கூப்பன்ஸ், அந்த மாதிரி கூப்பன்ஸ் தருவாங்க. மெயில் ஐடிக்கு வரும். அந்த மாதிரி ஒரு சில ரைட்ஸ் நம்மளுக்கு வரும். நீங்கள் எவ்வளோ ஷேர் வச்சுருங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரைட்ஸ் மாறும். ஸோ ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா 70% நாலேஜ், 30% சைக்காலஜி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபுல் நாலேஜ் பார்த்து தான். நீங்கள் 70% நாலேஜ் இருக்கிறதுனால நீங்கள் நாலேஜை தான் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கணும். ட்ரேடிங்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கணும். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ சைக்காலஜி பற்றி பார்க்க மாட்டோமா அப்படின்னா, சைக்காலஜி பற்றியும் பார்ப்போம், ஃப்யூச்சரில் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிப்போம். இப்போ நம்ம பாருங்கள். இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு தேவையான திங்ஸை நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் பை பண்ணுற மாதிரி இதுதான் ஷேர் மார்க்கெட். பட் சூப்பர் மார்க்கெட்ன்றது ஃபுல் ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் இருக்கும். பட் ஷேர் மார்க்கெட்ன்றது ஃபுல் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு. இப்போ வாங்க நம்ம இன்னும் டீட்டெயிலாக போய் பார்ப்போம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேஜராக 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா NSE நிஃப்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா BSE சென்செக்ஸ். NSE அப்படின்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், BSE அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ NSE பார்த்தீங்கன்னா 1992 ஸ்டார்ட் பண்ணாங்க. BSE பார்த்தீங்கன்னா 1875 ஸ்டார்ட் பண்ணாங்க. NSEயில் ஓவரால் 2000+ கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகிருக்கு. இன்னும் லிஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் BSEயில் பார்த்தீங்கன்னா 5000+ கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகிருக்கு. இன்னும் லிஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ காமனாக இண்டிசஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி 500, நிஃப்டி 200, மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு நிறைய இருக்கும். சேம் அதே மாதிரி தான் S&P BSE சென்செக்ஸ், S&P சென்செக்ஸ் 50 அந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம ஒரு ஸ்டாக்கை பை ஆர் செல் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமா மட்டும்தான் பண்ண முடியும். யாரெல்லாம் மேஜராக ஸ்டாக் மார்க்கெட்டில் பை ஆர் செல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அவங்க யாருன்னு சொல்லுவாங்கன்னா மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட் சொல்லுவாங்க. இதில் மேஜராக யார் இருப்பாங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இருப்பாங்க. DIA டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல, LIC அது மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பேங்கிங், சின்ன பேங்கிங் கம்பெனிஸும் இருக்குது. அதே மாதிரி FIIs இருக்காங்க. இப்போ DIA எப்படி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸோ அதே மாதிரி தான் FIIனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ். அவங்களும் அதே மாதிரி தான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருப்பாங்க, இல்லை பேங்கிங் கம்பெனி இருப்பாங்க. அவங்க யாராச்சும் இங்கே ட்ரேட் பண்ணுவாங்க. தென் AMC அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியை தான் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இப்போ மேஜராக யாரை இங்கே மியூச்சுவல் ஃபண்ட் ரன் பண்ணுறா, HDFC இருக்காங்க, அதுக்கப்புறம் ஆதித்யா பிர்லா இருக்காங்க, அப்புறம் UTI இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. NRI நான் ரெசிடென்ட் இந்தியன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க இந்தியனோட ஆரிஜினாக இருப்பாங்க. பட் ஆனால் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க. அவங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில், நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க ட்ரேட் பண்ணலாம். தென் ஃபைனலாக தான் நம்ம வருவோம் ரீட்டைல் இன்வெஸ்டர். ரீட்டைல் இன்வெஸ்டர்ன்றது எல்லாருமே லைக் உங்களையும் என்னைய மாதிரி அவங்களே ஓனாக அனலைஸ் பண்ணி அவங்களே ட்ரேட் பண்ணுவாங்க. லைக் புரோக்கர் மூலிமா ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்க தான் ரீட்டைல் இன்வெஸ்டர் சொல்லுவாங்க. இவ்வளோ பேர் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் அவங்களோட மணி அண்ட் எமோஷன்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்கும். ரெகுலேஷன் கண்டிப்பாக வேணும், எல்லாத்தையும் மானிட்டர் பண்ண அப்படின்னு கொண்டு வந்தது தான் செபி. செபினா என்னன்னா செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா 1992 தான் கொண்டு வந்தாங்க. இதோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. இவங்க மெயின் வேலை என்னென்னா NSE அண்ட் BSE ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதோட இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே மானிட்டர் பண்ணுறது. பெரிய கம்பெனிஸ் லைக் AMC
அப்புறம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அப்புறம் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருக்குது. அவங்களோட சுய லாபத்துக்காக மார்க்கெட்டை எந்த ஒரு மேனிப்புலேட்டாக பண்ணாமல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை சேவ் பண்ணுறதுக்கு தான் இதை வந்து கொண்டு வந்தாங்க. அவங்க எதாவது பண்ணி மாட்டிக்கிறாங்க அப்படின்னா செபிக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக டெர்மினேட் பண்ணுறவங்க, அந்த கம்பெனியை டெர்மினேட் பண்ணுறவங்க இல்லை பேன் பண்ணுறவங்க. இதுதான் செபியோட மெயின் வேலையாக இருக்குது. டெபாசிட்டரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக்கல் ஃபார்மல் அண்ட் டிஜிட்டலில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு டெபாசிட்டரி அக்கௌண்ட் வேணும். அது டிமெண்ட் அக்கௌண்ட். டிமெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான். பேங்க் அக்கௌண்ட்டில் நம்மளோட கேஷ் வச்சுருப்போம். பட் டிமெண்ட் அக்கௌண்ட்டில் நம்மளோட ஷேர்ஸ் இருக்கும். இது எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, ஷேர்ஸை சேஃபாக வச்சுக்கிறது தான் டெபாசிட் சர்வீஸோட வேலையை. இந்தியாவில் 2 மெயின் டெபாசிட்டரி சர்வீசஸ் இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா NSDL, நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரிஸ் லிமிடெட் அண்ட் CDSL, சென்ட்ரல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட், CDSL. NSDL பார்த்தீங்கன்னா NSEயோடது, CDSL பார்த்தீங்கன்னா BSEயோடது. இவங்க நம்ம ஷேர்ஸை சேஃபாக வச்சுக்கிறதுக்கும் அதை நம்மளோட செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறதுக்கும் இவங்க தான் மெயின் ரீசனாக இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, நம்ம இந்தியாவில் மேஜர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு யார், இவங்களையெல்லாம் மானிட்டர் பண்ணுறவங்க யார், நம்ம ஸ்டாக் வாங்கினா அதை பத்திரமா வச்சுப்பாங்களா அப்படின்னு எல்லாம் கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். பட் நம்மளால் டைரெக்டாக போய்ட்டு ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட ஸ்டாக் வாங்க முடியாது. ஸ்டாக் வாங்கணும், ஸ்டாக் விற்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டாக் புரோக்கர் வேணும். நான் யூஸ் பண்ணுற ஸ்டாக் புரோக்கர் பார்த்தீங்கன்னா Zerodha, ஒன் ஆஃப் த லீடிங் brokerage கம்பெனி. உங்ககிட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட் இல்லைனா அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு மட்டும் என்ட்ரு பண்ணி ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு brokerage ஃப்ரீ அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தது Zerodha தான். அதே மாதிரி இந்தியாவில் மேஜராக எல்லா ட்ரேடர்ஸும் யூஸ் பண்ணுற brokerage பார்த்தீங்கன்னா Zerodha தான். பிகாஸ் நீங்கள் எவ்வளோ ட்ரேட் பண்ணாலும் 20 ரூபா தான் உங்களுக்கு சார்ஜ். பட் ஒரு சில பேங்க்லேயே வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் HDFC, ICICI, SBI எல்லாத்துலேயும் வந்து ட்ரேடிங் டிமாண்ட் அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் ஒரு ட்ரேடுக்கும் அதில் பர்சன்டேஜ் ஆஃப் சார்ஜஸ் தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3% அப்படின்னா இப்போ 1 lakh நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 3% எவ்வளோ ஆச்சு? 3000 நீங்கள் brokerage சார்ஜ் மட்டும் தரணும். பட் அதுவே நீங்கள் Zerodhaவில் 1 lakh ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 20 ரூபா கொடுத்தா போதும். ஸோ அப்போ எது பெனிஃபிட்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்ஸ். நான் சொன்னது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து சின்ன கிளான்ஸ் மாதிரி பார்ப்போம். செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அவங்க தான் ஃபஸ்ட்டு மெயின். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா NSE அண்ட் BSE வரும். அது கீழே பார்த்தீங்கன்னா NSDL அண்ட் CDSL வரும். அது கீழே பார்த்தீங்கன்னா brokerage வரும். அது கீழே பார்த்தா மார்க்கெட் பார்ட்டிசிபேட் வரும். ஸோ உங்களுக்கு இதுலேருந்து கிளியராக உங்களுக்கு புரியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் யார் இருக்காங்க, என்ன ஏது அப்படின்னு. ஸோ இது சம் கீ பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ புரியலன்னா அகைன் பாருங்கள். அப்போ உங்களுக்கு கிளியராக இன்னும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் என்ன சொல்ல வராங்க அப்படி வீடியோவில் அப்படின்னு. இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்ஸ். நான் சொன்னது உங்களுக்கு எல்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். இல்லை டேரெக்டாக என்கிட்ட பேசணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேட்கலாம், நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். பார்ட் 2 வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. இது பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ வந்துக்கிட்டு இருக்குது. இது சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்கறதுக்காக தான் ஒரு சின்ன வீடியோ மாதிரி ரெடி பண்ணேன். இதுக்கப்புறம் வர வீடியோ ஃபுல்லாக ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோவாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். Until then, bye. Fearless.